வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனல் தமிழ் டெக்கில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கீழே வருது பார்த்தீங்களா, இதை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். அது வந்து சப்ஸ்கிரைப் பட்டனையும் பெல் பட்டனையும் எப்படி க்ரியேட் பண்ணுறதுன்றதை பார்க்க போகிறோம். இப்போ நிறைய பிகினர் யூடியூபர்ஸுக்கு வந்து இந்த மாதிரி பெல் பட்டன் சப்ஸ்கிரைப் பட்டன் வந்து உருவாக்க தெரியல, அவங்களும் உருவாக்குறது இல்லை. இதனால் வந்து என்ன ப்ராப்ளம்னு பார்த்தீங்கன்னா, பார்க்குறவங்க வந்து அதை பார்க்க வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், பெல் ஐக்கான் கிளிக் பண்ணலாம் அப்படின்ற ஒரு இது வரும் அபிப்பிராயம். அதனால் வந்து இது மாதிரி நீங்கள் வந்து போடுறது நல்லதுன்னு தான் சொல்லுவேன். இந்த இதை வந்து எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது வந்து வீடியோவோட எப்படி மெர்ஜ் பண்ணுறது, அதாவது சேர்க்குறதுன்றதும் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். இந்த வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும். நீங்கள் வந்து முதல்ல வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் கொடுத்துருக்கேன், ஒரு ஆப்போட லிங்க்கு. இந்த ஆப் லிங்க் வந்து அதை வச்சு டவுன்லோட் பண்ணிக்கோங்க. பிக்சல் லேபு இந்த ஆப்பு தான். டவுன்லோட் பண்ணிட்டீங்கன்னா முதல்ல உள்ளே போங்க. உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி இருக்காது, அது வந்து ஏற்கனவே ஒன்று க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன். உங்களுக்கு வந்து ஃப்ரண்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும் டிஃபால்ட்டாக. நீங்கள் வந்து இந்த இது இருக்குது பார்த்தீங்களா, நியூ டெக்ஸ்ட், அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா டிலீட் கேட்கும் மேலே. இதுதான் சொன்னேன், எது இருந்தாலும் மேலே டிலீட் கேட்கும், அது வந்து கொடுத்துருங்க, டிலீட் பண்ணிவிடுங்க. இப்போ வந்து நீங்கள் நெக்ஸ்ட்டு பண்ண வேண்டிய ஒரு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, மாற்றணும், ஒரு சின்ன செட்டிங்ஸ் மாற்றணும். அதை வந்து நான் உங்களுக்கு ஹிண்ட் பண்ணியே காமிக்கிறேன். இங்கே பார்த்தீங்கன்னா ஒரு 4th ஒன்று இருக்கும், ஒரு ஆப்ஷன். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து டிரான்ஸ்பரண்ட் அப்படின்னு ஒன்று இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து பேக்ரவுண்ட் உங்களுக்கு டிரான்ஸ்பரண்ட்டாக மாறிடும். ஓகே, நெக்ஸ்ட் நம்ம பண்ண வேண்டிய விஷயம்னு பார்த்தீங்கன்னா வந்து இங்கே மேலே ஒன்று ப்ளஸ்ன்னு ஒரு சிம்பிள் காமிக்குது பார்த்தீங்களா, அந்த ப்ளஸ் சிம்பிளை கிளிக் பண்ணுங்கள். அந்த சிம்பிள்குள்ளே வந்து உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா கேலரின்னு கேட்கும், கேலரி. அந்த கேலரியை வந்து கிளிக் பண்ணுங்கள். உள்ளே போனீங்கன்னா வந்து நான் ஒரு ஃபோட்டோ கொடுத்துருக்கேன் கீழே, அந்த ஃபோட்டோ க்ரீன் ஃபோட்டோன்னு ஒன்று கொடுத்துருப்பேன், அதையும் நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இப்படி அந்த ஃபோட்டோ எடுத்திங்கன்னா வந்து உங்களுக்கு இப்படி கேட்கும். இந்த பிளாக் ஷேடோலாம் நம்மளுக்கு தேவையில்லை, அந்த க்ரீன் ஸ்பேஸும் வந்து அப்புறம் அந்த போர்டு மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, அந்த சப்ஸ்கிரைப் போர்டு வந்து நம்மளுக்கு தேவை, அதை மட்டும் தனியாக முடிஞ்சால் எடுத்துருங்க. இது மாதிரி கொஞ்சம் பெருசு பண்ணி பக்கத்தில் எடுத்து வச்சுருங்க. நெக்ஸ்ட் நீங்கள் பண்ண வேண்டியது வந்து இங்கே கீழே ஏன்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏவை கிளிக் பண்ணுங்கள். டெக்ஸ்ட் கேட்கும், டெக்ஸ்ட் கொடுங்க. அப்புறம் வந்து எடிட் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து வந்துடும். நீங்கள் வந்து நியூ டெக்ஸ்ட்டை கேன்சல் கொடுத்துட்டு உங்கள் சேனல் பேரை போட்டுக்கோங்க. நான் என் சேனல் பேர் தமிழ் டெக் போட போகிறேன், நீங்கள் உங்கள் சேனல் பேரை போடுங்க. இப்போ வந்து பக்கத்தில் எடுத்துகிட்டு வந்துடுங்க. நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா வந்து கலர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த இடத்துல இருக்குது கலரு. இந்த இடத்துல கலர்னு ஒன்று இருக்குல்ல, அதுக்கு பிளாக் எடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி உங்களுக்கு பிடிச்ச கலர் எடுத்துக்கோங்க, ஆனால் பிளாக்கு தான் வந்து உங்களுக்கு ட்ரெடிஷ்னலாக இருக்கும். அப்புறம் ஃபாண்ட்டு நீங்கள் ஒன்று ஸ்க்ரோல் பண்ணிங்கன்னா வரும். இந்த ஃபாண்ட்டில் வந்து பெஸ்ட்டு இதுன்னு பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து இது நல்லாயிருக்கும். உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது நல்லாயிருக்கும், நெக்ஸ்ட்டு இது நல்லாயிருக்கும். போகிற வந்து இதுதான் யூஸ் பண்ண போகிறேன். யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எவ்வளோ சைஸ் ஏற்ற மாதிரி, ரொம்ப பெருசாக வச்சாலும் நல்லா இருக்காது, உங்கள் சைஸ்க்கு ஏற்ற மாதிரி வச்சுக்கோங்க. தமிழ் டெக். நான் வந்து திரும்பி அந்த டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து திரும்பி எடிட் கேட்கும். எங்களுக்கு புதுசாக இன்னொன்று போட்டுக்கலாம், டிஸ்கிரிப்ஷன் மாதிரி கீப் ஃபாலோ அஸ் நான் போடுறேன். உங்களுக்கு என்ன விரும்பமோ அதை போட்டுக்கோங்க. அதே மாதிரி பக்கத்தில் கொண்டு வாங்க. கலர் மாற்றுங்க, பிளாக் உங்கள் இஷ்டம் தான், அதெல்லாம் அதை கலர் மாற்றிட்டு ஃபாண்ட்டு மாற்றிக்கோங்க. மோஸ்ட்லி வந்து நீங்கள் சேனலுக்கு இது கொடுக்குறீங்களோ அதே ஃபாண்ட்டு கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நல்லாயிருக்கும். ஆனால் இதில் ஒரு சின்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது, நீங்கள் வந்து இது வந்து சின்னதாக போடணும். ஸ்மால் பண்ணி நல்லா டிஸ்கிரிப்ஷன்னா உங்களுக்கு எப்படி பார்த்தீங்கன்னா சின்னதாக தான் இருக்கும், டைட்டில் தான் பெருசாக இருக்கும், அதுதான் அழகாகவும் இருக்கும். நீங்கள் வந்து டிஸ்கிரிப்ஷன் மாதிரி சின்னதாக உங்களுக்கு ஏற்ற இடத்துல போட்டுக்கோங்க. உங்களுக்கு ஏற்ற இடத்துல போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இருக்கும். சில சமயத்தில் அப்படி மூவ் ஆகும், நீங்கள் வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் பார்த்தீங்கன்னா, உங்கள் சேனலோட லோகோ க்ரியேட் பண்ண தெரியலாம், கவலைப்படாதீங்க. கமெண்டில் கேட்டிங்கன்னா எப்படி லோகோ க்ரியேட் பண்ணுறதுன்னு நான் ஒரு வீடியோ போடுறேன். நீங்கள் வந்து திரும்பி அதை ப்ளஸ்ஸு கிளிக் பண்ணி கேலரிக்கு போங்க. லோகோ வச்சுருந்தீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க, இல்லைனா வந்து சொன்னீங்கன்னா நான் வந்து எடுத்து தருவேன் அது லோகோ கூட. நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏற்கனவே ஒரு லோகோ க்ரியேட் பண்ணி வச்சுருக்கேன், அதனால் பிரச்சனை இல்லை. இந்த நான் லோகோ நல்லா சின்னதாக அழகாக நம்ம வச்சுக்கணும், நம்ம லோகோவை சைஸுக்கு ஏற்ற மாதிரி. இப்போ வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், மேலே இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்கள், இதை தான் நீங்கள் கிளிக் பண்ணணும். கிளிக் பண்ணிங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரெடி பண்ண எல்லாமே வரும். இது வந்து
பார்த்தீங்கன்னா வந்து அந்த பேக்கில் இருக்க அந்த க்ரீன் ஸ்க்ரீன் இது பார்த்தீங்கன்னா தமிழ் டெக் அந்த லெட்டர்ஸ், இது பார்த்தீங்கன்னா அந்த சிம்பிளு, இதெல்லாம் பார்த்துக்கோங்க. க்ரீன் ஸ்க்ரீனை மட்டும் வந்து டெலீட் பண்ணிவிடுங்க. அந்த க்ரீன் ஸ்க்ரீனை டெலீட் கொடுத்துட்டிங்கன்னா டெலீட் ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து அதை திரும்பி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா வந்து போயிடும். இப்போ வந்து இதை வந்து சேவ் பண்ணணும் நம்ம. அதுக்கு வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து மேலே இருக்கிறது அந்த இதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா சேவ் ஆஸ் இமேஜ்னு கேட்கும், கொடுத்துருங்க. உங்களுக்கு வந்து பிஜேபியில் இருந்துச்சுன்னா பிஎன்ஜிக்கு மாற்றிக்கோங்க. பிஎன்ஜி தான் கம்பல்சரி இருக்கணும். அதுக்கு மட்டும் இல்லாமல் வந்து வெரி ஹைக்கு மாற்றிடுங்க குவாலிட்டியை. அப்புறம் வந்து கேலரியில் சேவ் பண்ணிக்கோங்க. கேலரியில் தானாக அது சேவ் ஆகிடும். நெக்ஸ்ட் வந்து நீங்கள் பண்ண வேண்டியது வந்து நான் கைன்மாஸ்டர் ஆப் எப்படி டவுன்லோட் பண்ணுறது, ப்ரோ ஏபிகே ப்ரோ, அதாவது வந்து பே பண்ணி பண்ணுறத நம்ம எப்படி ஃப்ரீயாக டவுன்லோட் பண்ணுறோம்னு போட்டிருக்கேன் வீடியோ. அது தெரிலனா வந்து நீங்கள் வந்து அந்த வீடியோவை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இல்லைனா கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன், அதை பார்த்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து இதுதான் அந்த ஆப்பு. அதுக்குள்ளே போனோடனே வந்து நான் வந்து எடிட் பண்ணி வச்சுருக்கேன். நியூ டேப் கொடுங்க. நியூ டேப் கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வரும். முதல்ல வந்து நீங்கள் எடிட் பண்ண விரும்புகிற அந்த வீடியோவை முதல்ல அப்ளை பண்ணிக்கோங்க. நான் வந்து இந்த வீடியோவை தான் இப்போ எடிட் பண்ண விரும்பினேன். இப்போ வந்து நீங்கள் எந்த இடத்துல அந்த சப்ஸ்கிரைப் பட்டன் வரணும்னு நினைக்கிறீங்களோ அங்கே வச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் இன்னொரு லிங்க் கொடுத்துருக்கேன், வீடியோ சப்ஸ்கிரைப் பட்டன் ஸ்க்ரீன் லிங்க் க்ரீன் வீடியோ லிங்க்குன்னு கொடுத்துருக்கேன். அதை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. இது வந்து இது மாதிரி கொடுத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ரெடி ஆகிடும். நெக்ஸ்ட்டு வந்து நீங்கள் பண்ண வேண்டியதுன்னு பார்த்தீங்கன்னா இங்கே வந்து க்ரோம் காஸ்ட் இருக்கும். இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு க்ரோம் காஸ்ட்டுன்னு ஒரு பட்டன் இருக்கும். இது பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஒரு நிமிஷம் வெயிட் பண்ணி. இதான் அந்த க்ரோம் காஸ்ட் பட்டன். அந்த பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா வந்து எனேபிள் கொடுத்துருங்க. அப்புறம் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பண்ணிவிட்டு இங்கே வந்து எங்கே இடத்துல வைக்கணுமோ அங்கே வச்சுக்கோங்க. மீடியாவை கிளிக் பண்ணிட்டு வந்து நீங்கள் பிக்சலுக்கு போங்க. அதாவது நீங்கள் பிக்சல் ஆப் அந்த ஆப்பு பேரே இதில் இருக்கும். இந்த இடத்துல தான் இருக்கும்னு சொல்ல முடியாது, ஒருத்தருக்கு ஒரு இடத்துல இருக்கும். எனக்கு வந்து இங்கே இருக்குது. நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ண வந்து கீழே வந்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து நீங்கள் ரீசெண்டாக பண்ணது வந்து லாஸ்ட்டில் இருக்கும், அதை எடுத்துருக்கோங்க. அப்புறம் வந்து அது வந்தோடனே வந்து நீங்கள் அதுக்கு இதுக்கு ஏற்ற மாதிரி செட் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் பெருசாக கூட ஆக்கிக்கலாம். எனக்கு தெரிஞ்சு இந்த ஆப்பு தான் பெஸ்ட் ஆப் எடிட்டிங்னு பார்த்தீங்கன்னா. இப்போ வந்து இதை வீடியோவுக்கு ஏற்ற மாதிரி நல்லா இன்க்ரீஸ் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போ வந்து உங்களுக்கு வந்து கேட்ட சப்ஸ்கிரைப் பட்டனும் பெல் ஐக்கானும் ரெடி. இதை வந்து நீங்கள் வந்து கம்பல்சரி டைப் பண்ணலாம் உங்கள் வீடியோவில். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவுடன் உங்களை சந்திக்கும் வரை குட் பை ஃப்ரம் தமிழ் டெக். அது மட்டும் இல்லாமல் மறக்காமல் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அப்புறம் வந்து இன்னும் வேறு ஏதாவது ஒரு வீடியோ போடணுன்னா அதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் வந்து கமெண்டை படிச்சுட்டு வந்து உங்களுக்கு ரிப்ளை பண்ணுவேன், இன்னொரு வீடியோ போடுவேன். நன்றி.